இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறிப்பேட்டு பதிவை நம்ம எப்படி தயார் செய்யணும் அப்படின்றது. குறிப்பேட்டு பதிவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். குறிப்பேட்டு பதிவு, பேரேடு, இருப்பாய்வு இது மாதிரி உள்ள பதிவுகள் எல்லாம் நம்ம போட போகிறோன்னா அதுக்கு பேசிக் என்ன? கோல்டன் ரூல். நம்ம ஏற்கனவே போன பாடத்தை சொல்லி கொடுத்தோம். கோல்டன் ரூல். அந்த ரூலை நம்ம சரியாக படிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம் இந்த சம்மை, இந்த கணக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு ஒரு ஈஸியான வழிமுறையாக அமைஞ்சிரும். இதில் பாருங்கள், சம்மு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கோல்டன் ரூல் அப்படின்றது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது, இது எந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேள்வி பாருங்கள், 2017ஆம் ஆண்டு ஒரு சில டிரான்சாக்ஷன் பதிவுகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு பதிவையும் நம்ம பார்ப்போம், இதுக்கான ஆன்சரை சொல்லுவோம், அந்த ஆன்சர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நாம் விளக்குவோம். பொறுமையாக கவனிங்க. பாசு அப்படின்ற நபர் ரொக்கத்தோடு தொழில் தொடக்கம். பாசுன்ற நபர் காசை கொடுத்து தொழில் தொடங்கியிருக்காரு. பொதுவாக அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும், கணக்கு பதிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே பணம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. பணத்துக்கு பதிலாக ரொக்கம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம், அதை நான் வரும்போது நான் சொல்கிறேன். பாஸ் ரொக்கத்தோடு தொழில் தொடங்கியிருக்காரு அப்படின்னா அவர் பிஸ்னஸுக்கு அவர் காசு போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பாருங்கள், பொதுவாக ஒரு என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விதமான என்ட்ரிகள் உள்ள அடங்கும். அதாவது நம்ம கோல்டன் ரூலில் மொத்தம் 3 என்ட்ரி பார்த்தோம். தனிநபர் கணக்கு, பெர்சனல் அக்கௌண்ட், உண்மை கணக்கு, ரியல் அக்கௌண்ட், பேரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட். இந்த ஒவ்வொரு என்ட்ரிக்குள்ளேயுமே ரெண்டு என்ட்ரி இருந்துச்சு. அதாவது டெபிட்டு, கிரெடிட்டு, இதை பற்று செய்க, இதை வரவு செய்க அப்படி சொல்லி நம்ம 2 பார்த்தோம். இப்போ இந்த சம்மை நடத்திட்டு இருக்கும் போதே நீங்கள் அதை கையில் வச்சுக்கணும். வச்சாதான் நான் என்ன சொல்கிறேன்றது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அந்த ரூலை. சரி பாருங்கள், இப்போ பாஸ் ரொக்கத்தோட தொழில் தொடங்கியிருக்காரு அப்படின்னா 50,000 போட்டு அவர் தொழில் தொடங்கியிருக்காரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தன்னுடைய பிஸ்னஸ்க்கு அவர் காசு கொடுக்குறாரு அப்படின்றப்போ ஒரு தனிநபர் காசை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் தருபவராக அங்கே மாறுகிறார். அப்போ தருபவரை நாம் என்ன செய்வோம்? பெறுபவரை பற்று செய்துவிட்டு தருபவரை வரவு செய்வோம். கரெக்டாக இல்லையா? அப்போ அப்படின்ற அடிப்படையில் பாசு என்ன பண்ணுறாரு? அவர் கேபிட்டல் போடுறாரு. ஒரு குறிப்பிட்ட காசை வச்சு அவர் முதல்ல போட்டு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாருங்கள், இதுக்கான பதில் எப்படி வரும்? ரொக்க கணக்கு பற்று, பாசு முதல் கணக்கு வரவு. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸினுடைய இந்த துருவம் பற்றாகவும் இந்த துருவம் வரவு என்றும் பார்க்கப்படும். ஆனால் இந்த குறிப்பேட்டு பதிவை பொறுத்த வரைக்கும் மேலே உள்ளதை பற்றாகவும், அதாவது ரொக்க கணக்கை பற்றாகவும், பாசு முதல் கணக்கை வரவாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் கீழே உள்ளது அரைகலன் கணக்கு அப்படின்றத பற்றாகவும், கீழே உள்ள ரொக்க கணக்கை வரவாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். இது ஏன் அப்படின்றது நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி பாருங்கள், பாசு அப்படின்ற இந்த நபருடைய பேரை எதுக்காக வரவில் போட்டாங்க? ஏன்னா பாசு பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்குறாரு. அவர் தொடங்கக்கூடிய பிஸ்னஸுக்கு அவர் காசு தர்றதுனால அவர் தருபவர். அப்போ நம்ம தருபவர் என்ன பண்ணுவோம்? தருபவரை வரவு செய் அப்படின்ற அடிப்படையில் பாசு முதல் கணக்கை நம்ம வரவில் போட்டுட்டோம். சரி, ரொக்கத்தோடு தொழில் தொடங்கியிருக்காரு அப்படின்னா இந்த ரொக்கம், இந்த காசு உள்ளே வருதா இல்லையா? பொதுவாக காசை பற்றி நம்ம சொல்லும்போது எங்கே வரும்னு சொல்லியிருக்கிறோம்? ரொக்கம், கேஷ் அப்படின்ற அந்த விஷயம் எங்கே வரும்? ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அதாவது உண்மை கணக்கில் வரும். நம்ம அதில் ஒரு 5 விஷயம் சொல்லியிருப்போம். ரொக்க கணக்கு, அதாவது இயந்திரம், சொத்து, வங்கி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பொதுவாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோன்னா அது ரியல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே அந்த ரூலில் பதிவு செஞ்சுருப்போம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அந்த ரூலை பொறுத்து தான் நாம் இந்த சம்மை நகர்த்தி கொண்டு போக முடியும். அப்போ பாருங்கள், ரொக்கம் அப்படின்றது பிஸ்னஸுக்குள்ளே வந்திருக்குது. உள்ளே வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம்? உள் வருவதை பற்று வைக இருக்கா இல்லையா? உண்மை கணக்கில் உள்ள ஒரு ரூல் என்னது? உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. இப்போ பிஸ்னஸுக்குள்ளே ரொக்கம் அப்படின்றது உள்ளே வருதா, பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ரொக்கம் பிஸ்னஸுக்கு உள்ளே வருது, அப்போ உள் வருவதை பற்றுவை அப்படின்ற அடிப்படையில் ரொக்கத்தை நாம் பற்று சைடில் போட்டிருக்கோம். பாசு அவர் தான் காசு கொடுக்குறாரு. அதனால் பெர்சனல் அக்கௌண்ட், தனிநபர் கணக்கு அப்படின்ற அடிப்படையில் அதில் ஒரு ரூல் இருக்குது. என்னது? பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க. அப்போ பாசு அப்படின்ற நபரை அவர் தர்றதுனால நாம் என்ன பண்ணுறோம்? அவரை வரவில் போட்டிருக்கிறோம். பாருங்கள், அடுத்தடுத்த என்ட்ரி பார்க்க நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ட்ரின்றதுனால நம்ம நிறைய விளக்கம் கொடுக்குறோம். அடுத்து ரொம்பவே சுலபமாக புரியும். பாருங்கள், ஜூன் 1ஆம் தேதி உள்ள என்ட்ரியை நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஜூன் 4ஆம் தேதி உள்ள என்ட்ரி பாருங்கள்.
நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு என்ட்ரிக்குள்ளேயுமே ரெண்டு சம்மந்தப்படும். இப்போ ஒரு என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் கணக்கும் வரும், உண்மை கணக்கும் சம்மந்தப்படும். அதே சமயத்தில் வந்து உண்மை கணக்கு வரும், பேரளவு கணக்கும் சம்மந்தப்படும். இந்த மாதிரி ரெண்டு கோல்டன் ரூல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே சம்மந்தப்படலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரொக்கம் செலுத்தி அரைக்கலன் வாங்கியது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், ரொக்கத்தை நம்ம வெளியே கொடுத்துருக்குறோம், அரைக்கலன் அப்படின்ற அந்த விஷயத்தை, ஒரு இயந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம். ரெண்டு விஷயம் புரியுது. எதை கொடுத்துருக்குறோம், எது வெளியே போயிருக்கு, காசு வெளியே போயிருக்கு. அரைக்கலன் அப்படின்ற இயந்திரம் உள்ளே வந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரொக்கம் அப்படின்றது எங்கே வரும், ரியல் அக்கௌண்ட்டில், உண்மை கணக்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். அசட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இங்கே தான் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஜூன் 4ஆம் தேதி உள்ள இந்த என்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயமுமே உண்மை கணக்கை சார்ந்து இருக்குது. இப்போது இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், அரைக்கலன் கணக்கு, ரொக்க கணக்கு. எதனால் அரைக்கலனை மேலே போட்டிருக்கிறாங்க? ஏன்னா அரைக்கலனை நாம் வாங்குகிறோம், அது உள்ளே வருது. எப்படி வாங்குகிறோம்? காசு கொடுத்து வாங்குகிறோம், அதனால் காசு நம்மள்ட்ட இருந்து வெளியே போகுது. அப்போது பாருங்கள், நம்ம என்ட்ரி வந்து சொல்லி பார்க்கலாமா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது உண்மை கணக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம்? உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. உள்ளே வரக்கூடிய அரைக்கலனை பற்றில் போடுக. அதே போல் காசு கொடுத்தானே வாங்குகிறோம், அப்போ காசு வெளியே போகுது, அப்போ ரொக்க கணக்கு அப்படின்றத வரவில் நம்ம போடுறோம். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஜூன் 7ஆம் தேதி ஹரிஸ் என்பவரிடமிருந்து இயந்திரம் ஒன்றை கடனாக வாங்கியது. பொதுவாக நீங்கள் ஒன்று விஷயம் விளங்கிக்கணும், நம்ம காசு கொடுத்து வாங்குறது வேறு, கடனாக வாங்குறது வேறு. நீங்கள் பொதுவாக நம்ம மளிகை கடையில் போனோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறோன்னா நம்ம பேர் எழுதி வைக்க மாட்டாங்க. நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் கடன் கொடுத்து நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பேர் எழுதி வைப்பாங்க, கரெக்டாக? அந்த அடிப்படையில் ஹரிஸ்டேருந்து நாம் இயந்திரத்தை கடனை நம்ம வாங்கியிருக்கோம், அப்போது நம்ம கடனை செலுத்த போகிறோம், கரெக்டாக? அப்போ ஹரிஸ் வந்து கடன் கொடுத்தவர் ஆகிட்டார். இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்க ஒரு விஷயம், ஹரிஸ் தருபவராக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த என்ட்ரி ஞாபகம் வந்துடும். தருபவர் நம்ம என்ன பண்ணுவோம்? தருபவரை வரவு செய்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் ஹரிஸ் கணக்கு நம்ம வரவில் போட்டாச்சு. சரி, ஹரிஸ் நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம்? இயந்திரத்தை வாங்கியிருக்கோம். இயந்திரத்தை நம்ம வாங்கினதுனால இயந்திரம் உள்ளே வருது, கரெக்டாக? அப்போ இதில் என்ன என்ட்ரி சம்மந்தப்படுது? மேலே உள்ள இயந்திர கணக்கு அப்படின்றது சொத்து என்ற அடிப்படையில் உண்மை கணக்கில் நம்ம போட்டுறோம். ஹரிஸ் கணக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம்? அது தனிநபர் கணக்கு அப்படின்றதுனால அவர் தருபவராக இருக்கார், அதனால் நாம் அவரை வரவில் போட்டுடுறோம். ஒவ்வொரு என்ட்ரிக்குள்ளேயுமே நம்ம மேலே நடத்தின இந்த இது 4ஆம் தேதி உள்ளது, 7ஆம் தேதி உள்ள இந்த மூணுலேயுமே ஒவ்வொன்றிலையுமே ரெண்டு என்ட்ரிகள் சம்மந்தப்படுது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. இந்த பக்கம் வந்துடுங்க. இப்போ ஜூன் 10ஆம் தேதி ரொக்கம் செலுத்தி சரக்குகள் வாங்கியது. இதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்கள். ரொக்கத்தை நாம் செலுத்துகிறோம், அதாவது காசு நம்மளை விட்டு வெளியே போகுது, வெளி செல்வதை வரவுவை. சரக்குகள் வாங்கியது. பொதுவாக சரக்கு அப்படின்னா ஆன்சர் போடும்போது சரக்குகள் கணக்குன்னு போட மாட்டாங்க. சரக்குகள் வந்துட்டாலே நம்ம சரக்குகளை தானே வாங்குகிறோம் அப்படின்ற அடிப்படையில் அதை கொள்முதல் அப்படின்ற வார்த்தையில் பயன்படுத்துவாங்க. நம்ம மேலே ஒரு விஷயம் சொன்னோம், அக்கௌண்ட்ஸில் வந்து காசு மேட்ரை வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ரொக்கம்னு பயன்படுத்துவாங்க. அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு வாங்குகிறோம் அப்படின்னா வாங்குதல் கணக்குன்னு போட மாட்டாங்க, கொள்முதல் கணக்குன்னு போடுவாங்க. பாருங்கள், என்ட்ரி பாருங்கள், இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. கொள்முதல் கணக்கு, ரொக்க கணக்கு. ஏன் கொள்முதல்னு போட்டிருக்கிறோம்? அந்த பொருளை வாங்குறது மூலமாக நமக்கு காசு உள்ளே வந்திருக்கு. ஏன்னா காசை பொறுத்து நம்ம எங்கே பார்ப்போம்? உண்மை கணக்கில் பார்ப்போம். அப்போ உண்மை கணக்கை சொல்லி பாருங்கள். உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. சார், இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்கு. நம்ம சரக்குகளை தானே வாங்கியிருக்கிறோம், அப்போ சரக்குகள் உள்ளே வருது. சரக்குகள் உள்ளே வருது அப்படின்ற அடிப்படையில் கொள்முதல் கணக்கு அப்படின்னு போட்டிருக்கிறோம், சரிங்களா? கொள்முதல் கணக்கு 4000. ரொக்க கணக்கு, காசு தானே வெளியே போகுது, காசை கொடுத்து தான் நம்ம சரக்குகள் வாங்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் ரொக்கம் வெளியே போகிறதுனால நம்ம ரொக்க கணக்கில் வரவில் போட்டிருக்கோம். அப்போது இந்த 10ஆவது தேதிக்குள்ள என்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன தான் இருக்குது? கொள்முதல் கணக்கும் சரி, ரொக்க கணக்கும் சரி, ரெண்டுமே உண்மை கணக்கில் வந்துடுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து பாருங்கள், 18ஆம் தேதி காப்பீட்டு முனைமம் செலுத்தியது. பொதுவாக காப்பீட்டு முனைனா என்ன? நமக்கு வருங்காலத்தில் உள்ள ஒரு ஹெல்ப்பு அப்படின்றதுக்காக நம்ம முன்னாடியே செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டு இருக்குது, நம்ம பைக்குக்கு இருக்குது, அதாவது இங்கிலீஷில் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, கரெக்டாக? நம்ம அதுக்காக செலவு பண்ணும்போது நம்ம எக்ஸ்பென்ஸில் எடுத்துக்கணும், அதாவது செலவுகள் எடுத்துக்கணும். பொதுவாக செலவுகள் எங்கே வரும் நமக்கு தெரியும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அதாவது எல்லா செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக, எல்லா வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக. எங்கே வருதுன்னு யோசிங்க.
கரெக்டு, பேரளவு கணக்கில் வருது. அப்போ அப்படின்ற அடிப்படையில் நம்ம காப்பீட்டு முனைமத்துக்கான பணத்தை செலுத்தியிருக்கோம்ல, அதனால் நாம் அது ஒரு செலவு அப்படின்ற அடிப்படையில் நாம் பற்றில் போட்டிருக்கிறோம். காப்பீட்டு முனைமம் கணக்கு பற்று, மேலே உள்ளது பற்று, கீழே உள்ளது வரவு அப்படின்ற அடிப்படையில் ரொக்க கணக்கு, ரொக்கத்தை கொடுத்தா தானே, காசு கொடுத்தா தானே நமக்கு அந்த காப்பீட்டு முனைமத்துக்கான நம்ம செலவை நம்ம பண்ண முடியும். அப்போ காசு வெளியே போகுது. அப்போ மேலே உள்ளது பேரளவு கணக்காகவும் கீழே உள்ள ரொக்க கணக்கு உண்மை கணக்காகவும் பார்க்கப்படுது. அப்போ நமக்கு தெளிவாக அதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது. ஜேர்னல் என்ட்ரி, குறிப்பேட்டு பதிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு என்ட்ரியை நம்ம படித்து பார்த்துடணும். முதல்ல படித்து பார்த்த பின்னாடி அதில் வரக்கூடிய 2 விஷயங்கள், அது காசாக இருக்கலாம், இயந்திரமாக இருக்கலாம், அது வங்கியாக இருக்கலாம், செலவுகளாக இருக்கலாம், இதையெல்லாம் எங்கே சம்மந்தப்படுது அப்படின்றத பொறுத்து நாம் அந்த ஆன்சரை தயாரிக்கணும் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி தெளிவாக வச்சு பாருங்கள், ஈஸியான முறையில் புரியும். புரியாததை கமெண்ட் பண்ணுங்கள்.